அனைவருக்கும் வணக்கம். நான் வாசித்து மகிழ்ந்த பிடித்த நூல்களை, அதுவும் புதிய வரவான எம்மவரின் ஈழத்தவரின் இலக்கியங்கள் வாயிலாக எழுந்த நூல்களை நான் உங்களுக்கு பரிந்துரைப்பது வழக்கம். அதே போலதான் இன்று ஒரு நூலை பற்றி நான் உங்களுக்கு பரிந்துரைக்க வந்திருக்கிறேன். என் பரிந்துரை வாயிலாக நீங்களும் அந்த நூலை வாசிக்க வாய்ப்பு கிட்டுவதோடு, உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த நூலை இன்னும் ஒருவருக்கும் நீங்கள் வாசிக்க பரிந்துரைத்தால் எம்மவர் சிறப்பு பெறுவதோடு அவர்களுடைய எழுத்து வளமும் இலக்கிய வளமும் சிறப்பு பெறும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த காணொலியை செய்கிறேன். என்னிடம் இப்பொழுது ஒரு நூல் இருக்கிறது. இந்த நூலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு புதினம். இது நாவல் என்று சொல்லுவோம். புதினம். பொன்னியின் செல்வன் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் இது. இந்த நாவலை பற்றி பேச வந்திருக்கிறாரே என்று ஒரு ஆச்சரியக்குறி உங்களிடம் எழுந்திருக்கும். நிச்சயமாக இந்த நாவலை பற்றி நாம் பேச வரவில்லை. ஆனால் இந்த நாவலுக்கு நாம் கொடுத்த விலை மதிப்பில்லாத வாசகர் கூட்டம், தமிழர்கள் அத்தனை பேரும் 80 காலகட்டத்திற்கு முதல் பிறந்த அத்தனை தமிழர்கள் கையிலும் இந்த நூல் கிட்டியிருக்கும். இந்த நூலை படிக்க வேண்டும் என்ற ஆவல் பல பேருக்குள் எழுந்து படிக்க முடியாத வருத்தத்திலும் இருந்திருப்பீர்கள். படித்து அதை இன்புற்றவர்கள் பல பேரும் இருந்திருப்பீர்கள். இது சமீபத்தில் திரைப்படமாகவும் வெளிவந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னுடைய விடயம் அந்த நூலை பற்றியது அல்ல. அந்த நூலோடு ஒப்புமைப்படுத்தி பேசுவதற்காக இன்னொரு நூல் என்னுடைய கையில் இருக்கிறது. அந்த நூல்தான் நோர்வேயில் இருக்கும் நவமகன் என்னும் ஈழத்தவர் எழுதிய போக்காளி நூல். எதற்காக நான் பொன்னியின் செல்வனை முதலில் அறிமுகப்படுத்திவிட்டு போக்காளியை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னார். இந்த நூலும் பெரியோரு புதினம்தான். 680 பக்கங்களை கொண்ட அழகான ஒரு அட்டைப்படத்தை கொண்ட ஒரு வாலிபனுடைய கதையை சித்தரிக்கும் நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இது மறுபிரதியாக மீண்டும் 3வது முறை பதிப்பிட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன். அதில் அந்த அட்டைப்படம் மாற்றி அமைக்கப்பட்டதையும் நான் கண்டிருக்கிறேன். சென்ற ஆண்டு இந்த நூல் ஆசிரியரின் கையாலேயே இந்த நூல் எனக்கு கிடைக்க பெற்றது பெரும் வரம். அந்த ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நவமகன் என்னும் ஈழத்து இலக்கியவாதி. சிறப்பான எழுத்து நடையை கொண்ட அவருடைய இந்த நூல் ஆரம்பத்தில் முதல் வாசிக்கும் பொழுது என்னத்தை சொல்ல வருகிறார் என்று முதல் பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், பின்னுக்கு செல்ல 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 சமையல் செய்யும் பொழுதும் சரி, வாகனம் ஓட்டும் பொழுதும் சரி, எப்படியாவது இந்த நூலை அடுத்த கட்டத்துக்கு பார்க்க வேண்டும், அடுத்து என்ன நடக்க போகிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் வண்ணம் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் வரையப்பட்டிருக்கும் ஒரு வாலிபன் தான் இந்த நூலின் கதாநாயகனாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் தான் இவரை வரையப்பட்டிருக்கிறார். இந்த புதினத்தின் கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குணா என்ற பாத்திரத்தை கொண்டுதான் அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. குணாவை மையமாக கொண்டு புலம்பெயர் நாட்டுக்கு ஒரு 18-20 வயது இளைஞன் வந்து விசாவுக்காக அவன் பட்ட துன்பங்கள், அவன் குளிருக்குள் பட்ட பாடுகள், தன்னுடைய தாய் சகோதரர்களை விட்டு தொலைதூரத்தில் இருந்த வலி, அவர் தூக்கத்தை தொலைத்து உணவின்றி வாழ்ந்த சுமையான வலியையும் வாழ்க்கையையும், அவர் வந்த காலகட்டத்தில் ஈழத்தில் பெரும் போர் நடந்து கொண்டிருந்தமையால் தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் ஏதாவது நடந்து விடுமோ என்ற ஏக்கத்தில் பல நாள் தூக்கத்தை தொலைத்த கதை என்று சொல்லி சமீப கால ஈழத்து வரலாற்று செய்திகள் அத்தனையையும் புதைத்து எழுதியிருக்கிறார் இந்த நூலில். அதன் காரணமாகத்தான் பொன்னியின் செல்வனை நான் முதல் எடுத்தேன், அதோடு இதை ஒப்பிட்டு பேசுவதற்காக. கல்கி அருமையான பொன்னியின் செல்வன் என்ற ஒரு புதினத்தை எழுதியிருக்கிறார். எங்களுக்கு புதினம் மிக குறைவு. அந்த வகையில் கல்கியை நாங்கள் போற்றினாலும் இந்த பொன்னியின் செல்வன் என்ற நாவலில் கற்பனை கதைகள் மிக அதிகமாக இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். ராஜராஜ சோழனை பற்றி அவர் பேசியிருந்தாலும் பல இடங்களில் கற்பனை பாத்திரங்களை புகுத்தி அந்த சூழலை வர்ணிக்கும் இடத்திலே கூட 1-2 பக்கங்களை சூழலை வர்ணிப்பதற்காக மட்டுமே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். கற்பனை பாத்திரங்களின் அதீத செயல்பாடுகளையும் அவர் பேசியிருக்கிறார். இது சோழனின் வரலாற்று செய்தி நூலாக இருந்தாலும் கூட கற்பனைகள் தான் இதில் நிறைக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் அறியக்கூடியதா இருக்குது. எல்லோரும் போலவும் பொன்னியின் செல்வனை பற்றி பல பேர் புகழ்ந்து பேசிய பொழுது
இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன் பொன்னியின் செல்வனை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு சென்ற ஒருவரிடம் அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்க அவர் எனக்கு இந்த பொன்னியின் செல்வனை பரிசாக கொண்டு வந்து கொடுத்தார். உண்மையிலேயே அவர் இந்த பரிசு எனக்கு கொடுத்தது பெரிய விடயம் என்றால் சரியான பாரமான நூல் இந்த நூல். இந்த நூலை எல்லோரும் கூறியது போல மிக ஆர்வமாக வாசிக்க தொடங்கினேன். ஆனால் பல இடங்களில் எதற்காக இது எழுதியிருக்கிறார் என்ற ஒரு எண்ணப்பாட்டை கொண்டு வரும் அளவுக்கு கற்பனை அதீதமாக இருந்ததை உணர்ந்து கொண்டேன். இன்றைய காலகட்டத்தில் இந்த நூலை வாசிப்பவர்கள் அன்று பிடித்து வாசித்தவர்களின் மனநிலையிலிருந்து வாசிக்க முடியாது என்பது உண்மை. ஆனால் என்னுடைய வேண்டுதல் என்னென்று சொன்னால், இந்த போக்காளி என்ற நூலை கட்டாயம் ஈழத்தமிழர்கள் மட்டுமல்லாது உலக தமிழர்களும் வாசிக்க வேண்டும், முடிந்தால் இதை மொழிபெயர்க்கவும் வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். காரணம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுடைய மண்ணில் நடந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும், போர் சார்ந்த விடயங்களும், எங்களுடைய ஈழத்தமிழர்கள் பட்ட துன்பமும், புலத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் பட்ட துன்பங்களும் ஒரு கற்பனை சொல்லை கூட பயன்படுத்தாமல் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை அப்படியே படம் பிடித்து காட்டியது போல எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூலில். இந்த நூல் அதன் பிரிவுகளாக ஆண்டுகள் தான் போட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1988 ஆண்டு தொடங்கின இந்த வரலாற்று செய்தி குணா என்ற கதாபாத்திரத்தை கொண்டு நீண்டு வளர்ந்து ஒரு சிறுவன், அதாவது அந்த ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை முறை எப்படி அவனுடைய மனநிலையிலிருந்து மாற்றம் அடைய செய்தது இந்த புலம்பெயர் மண் என்ற அளவுக்கு அவருடைய இறுதி வாழ்வு வரை மிக அற்புதமாக எடுத்து கூறியிருக்கிறார் நவமகன் அவர்கள். 1988 ஆண்டு தொடங்கி 2019 ஆண்டு காலம் வரைக்கும் எங்களுடைய போர் வாழ்க்கை எப்படி இருந்தது, எங்களுடைய போராட்டம் எப்படி நடத்தப்பட்டது, எங்களுடைய மக்கள் எப்படி துன்பப்பட்டார்கள், எங்களுக்காக முன்னுக்கு நின்று போராடிய அத்தனை நல்லுள்ளங்களும் எப்படி பாதிக்கப்பட்டது என்ற வரலாற்று செய்தியை அற்புதமாக துல்லியமாக எடுத்து கூறும் நூல் இதைவிட வேறு இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் அதிகமாக நூல் வாசிப்பது இல்லை, இருந்தாலும் எனக்கு கிடைக்கப்பெற்ற நூல்கள் பல அருமையான நூல்களாக இருந்தமையிலும் இது அதற்குள் சிறப்பான நூலாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த நூலை பரிந்துரைக்க முன்னர் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த நூலை பரிந்துரைத்திருக்கிறேன். நான் வாசித்து முடித்த பின் என்னுடைய பிள்ளைகள் கட்டாயம் இந்த நூலை வாசிக்க வேண்டும். காணொளிகளிலும் பேச்சிலும் நாங்கள் எங்களுடைய வரலாற்று செய்திகளை எடுத்துரைத்தாலும் அவர்களாக படித்து புரிந்து கொள்ளும் பொழுது இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்வது சுலபமாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் மனதில் பதியும் என்ற காரணத்தினாலும் இந்த நூலை வாசிக்க சொல்லியிருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குணா என்ற இளைஞன் 1988 ஆண்டு நாட்டை விட்டு வெளியிலே வருகிறார். தங்களுடைய குடும்ப சூழல் காரணமாகவும் நாட்டு நிலை காரணமாகவும் அவர் உழைத்து ஊருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம், பல ஆண்டுகள் விசா இல்லாத போராட்டம். இளைஞன் ஆனாலும் ஒரு குழந்தை தன்மை கொண்ட ஒரு இளைஞனாகவும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவனாகவும் இருக்கிறான். அவனுடைய எண்ணப்பாடு குறுகிய காலகட்டத்தில் மறுபடியும் உழைத்து சேமித்து விட்டு தன்னுடைய உறவோடும் ஊரோடும் சேர்ந்து வாழ்ந்து விடலாம் என்ற ஆசையும் அவ்வாவும் புலம்பெயர்ந்த அத்தனை பேருடைய மனதையும் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. புலம்பெயர் நாடுகளுக்கு வந்த அத்தனை பேரும் நான் கூட குறுகிய காலத்துக்குள் மீண்டும் என்னுடைய நாட்டுக்கு சென்று விடுவேன் என்ற ஆசையோடு தான் இருந்தோம். ஆனால் எங்களுடைய போராட்ட சூழலும் எங்களுடைய குடும்ப சுமையும் அழுத்தி 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 இங்கேயே நாங்கள் இறப்பை தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் மாட்டப்பட்டு விட்டோம். அப்படித்தான் குணாவின் வாழ்க்கையும் என்று சொல்லப்படுகிறது. இதில் குணா என்ற பாத்திரத்தை வைத்து பல பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறது என்பதை புரிய வைத்திருக்கிறார். இந்த கதாசிரியர் அப்படி ஒரு ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்பாட்டையும் கூர்ந்து கவனித்து அதை ஒரு கோர்வையாக கதையாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியம். உண்மையிலேயே இந்த நூலை வாசித்து முடிக்க எனக்கு 1-2 மாதங்கள் பிடித்தது. ஏனென்று சொன்னால் நான் அதை வாசிப்பது எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை சுவைத்து வாசிக்க வேண்டும், நிதானமாக வாசிக்க வேண்டும், புரிந்து வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதை பொறுமையாக வாசித்து முடித்திருக்கிறேன். எனக்கே வாசிக்க இவ்வளவு காலம் எடுத்திருக்கு என்று சொன்னால் இந்த நூலை 680 பக்கங்களை கொண்ட இந்த நூலை
எழுதியவர் எத்தனை ஆண்டு காலம் சரியான வரலாற்று செய்திகளை ஆண்டோடும் அந்த வரலாறுகள் நடந்த இடங்களோடும் அப்படியே எடுத்து உரைச்சிருக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு காலம் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நூலை எழுதியிருப்பார் என்பது எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. இப்பொழுது அவர் எனக்கு நண்பராக இருப்பதும் எனக்கு மகிழ்ச்சி. அப்படியான ஒரு அற்புத இலக்கியவாதி எங்களுடைய மண்ணில் இருக்கிறார். அவரை நாங்கள் போற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. குணா என்ற பாத்திரம் விசாவுக்காக போராடி கொண்டு இருக்கிறது. விசா கிட்டியதா? குணாவின் மனதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கை அமைந்ததா? குணா திருமணம் செய்து கொண்டாரா? அவருடைய மனதுக்கு பிடித்த ஒரு மனைவி அமைந்தாளா இல்லையா என்று பல கேள்விகளோடு நீங்கள் இந்த நூலை வாசித்து கொண்டு போகலாம். ஒவ்வொரு திருப்பங்களும் அற்புதமாக இருக்கிறது. நான் சொன்னது போல கற்பனை அற்ற ஒரு நூலாக இருப்பதால் கற்பனைகளை மட்டும் விரும்பி வாசிப்பவர்களுக்கு இது சிறப்பான நூலாக இருக்காது. யதார்த்தத்தை மட்டும் புரிந்து வாசிப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த நூல் உங்கள் மனதை தொடும். உங்களின் குணத்தை கொண்ட ஒரு பாத்திரமாக இந்த நூலில் வருபவர் யாராவது ஒரு ஆள் இருப்பார், அல்லது குணா கூட இருப்பார். பலமுறை நான் கண்டு வியந்த அல்லது நான் கண்டு வெறுத்த பல மனிதர்களின் குணம் கொண்ட பாத்திரங்களை நான் இதற்குள் பார்த்திருக்கிறேன். நியாயத்தை எடுத்து கூறும் விஸ்வா நடுநிலையில் இருந்து இது தவறு, இந்த போராட்ட வழியில் செல்லும் இந்த விடயம் தவறு, இப்படி நாங்கள் சென்று இருந்தால் எங்களுக்கு இப்படியான வழி கிடைத்திருக்கும் என்று சொல்லி ஒரு நியாயம் தவறாத ஒரு மனிதர் குணாவை வழிநடத்தி கொண்டு செல்கிறார். இருந்த போதும் பல முறை குணாவரை வெறுத்து வெளியே போனாலும் கடைசியில் அவர் வழிக்கு வந்து சேர்வது போல பலர் தங்களுடைய மனதில் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தாலும் வெளி உலகத்துக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நடித்துக் கொண்டிருப்பதையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புலம்பெயர் நாடுகளில் பிறந்த குழந்தைகள் இங்கு பல்மொழி பேசுவதோடு பல் கலாச்சாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய குழந்தைகளின் மனநிலையையும் எடுத்து கூறியிருக்கிறது இந்த கதை. நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு மொழி தெரியும், திமிர் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அவர்கள் பள்ளிக்கு சென்று அவர்களுக்கு நடக்கும் துன்பங்கள், அவர்களை கேலி செய்யும் சக மாணவர்கள் என்று சொல்லி தாங்களும் வலியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்பெயர் குழந்தைகளின் புலம்பலையும் இங்கு எடுத்து கூறியிருக்கிறார். உண்மையிலேயே புலம்பெயர் நாட்டில் பிறக்கும் எங்களுடைய குழந்தைகளும் பாவம் செய்தவர்கள்தான். தங்களுடைய பண்பாட்டையும் காக்க முடியாமல், மற்றவருடைய பண்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், அப்படி தற்செயலாக மற்றவருடைய பண்பாட்டை ஏற்றால் வீட்டில் பிரச்சனை கொடுக்கும் பெற்றோர்கள் என்று சொல்லி அவர்களை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள், அவர்களை புரிந்து கொள்ளாத நண்பர்கள், அவர்களை புரிந்து கொள்ளாத ஆசிரியர்கள், அவர்களை புரிந்து கொள்ளாத சமூகம் என அவர்களும் புண்பட்ட மனதோடுதான் இந்த புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறது. புலம்பெயர் நாட்டில் பிறந்து விட்டார்கள், வெள்ளக்காரர்களைத்தான் திருமணம் செய்வார்கள், தமிழ் பண்பாட்டை மீறி விடுவார்கள், மது அருந்துவார்கள், பெற்றோர்களை மதிப்பற்றவர்களாக நடத்துவார்கள் என்ற எண்ணம் கொண்ட பெற்றோர்களுக்கும் இந்த நூலில் சவுக்கால் அடித்திருக்கிறார் ஆசிரியர். ஏன் ஈழத்தில் பல ஆண்டுகளாக பெற்றோர்களை மதிப்பில்லாமல் பேசுபவர்கள், சிகரெட் பத்துபவர்கள், மது அருந்துபவர்கள் இருக்கவில்லையா என்ற கேள்வியும் எனக்குள் எழுந்தது. புலம்பெயர் நாட்டில் பிறந்த குழந்தைகள் தான் அதை செய்ய போகிறார்களா? கெட்டவர்கள் எங்கும் கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள், நல்லவர்கள் எங்கும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். வீட்டில் பெற்றோர்கள் எதை பிள்ளைகளுக்கு காட்டுகிறார்களோ, எதை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்களோ அதன் வழியேதான் பிள்ளையும் நடக்கும் என்பதுதான் உண்மை. ஈழ மண்ணில் வெளிநாட்டு காசில் ஊர் சுத்தும் குழந்தைகளோடு ஒப்பிடும் பொழுது வெளிநாட்டில் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், அவர்களின் பணத்தை வீணடிக்க கூடாது, கல்வியை நம்பித்தான் அவர்கள் எங்களை பள்ளிக்கூடம் அனுப்புகிறார்கள், ஆகவே நல்ல கல்வி கற்க வேண்டும், அதன் வாயிலாக பெற்றோர்களுக்கும் பிறருக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டு இன்று ஆயிரம் குழந்தைகள் புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான குழந்தைகளை எண்ணியும் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இன்னொரு விடயத்தையும் சிறப்பாக கூறியிருக்கிறார். என்னதான் நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் எங்களுடைய ஈழத்தில் ஒரு குறுகிய காலத்துக்குள், அதாவது எங்களுடைய மண்ணில் எங்களுடைய தமிழர் என்ற ஒரு குலத்துக்குள் ஆரியம் என்ற ஒரு விடயம் வந்து புகுந்து எங்களை சாதி ரீதியாக பிரித்து எங்களுக்குள் இருந்த ஒற்றுமையை உடைத்து தள்ளியது. பொன்னியின் செல்வன் அந்த சாதியை காட்டி எங்களை வந்து கீழ்த்தரப்படுத்தி தான் இந்த கதை போகிறது. பொன்னியின் செல்வன்ல இந்த சாதி அரசன் அப்படி என்றெல்லாம் விஷயங்கள் இருக்குது, பிராமணன் என்றெல்லாம். ஆனால் இந்த போக்காளி நூல் மறுபடியும் எங்களுக்கு ஒரு புரட்சி நூலாக,
சாதிகள் இல்லையடி பாப்பா என்று நாங்கள் பள்ளியில் சொல்லிக் கொடுத்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கு சாதியையும் மதத்தையும் கொண்டு வந்து விடுகிறார் அந்த பள்ளி ஆசிரியர். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பது நூலிலும் வாய்ப்பேச்சிலும் மட்டும் இருக்கிறது தமிழர்கள் மனதில். அதனால் எத்தனையோ அன்பான காதலர், எத்தனையோ ஆசையாக காதலித்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாகி பிடிக்காதவர் தெரியாதவரோடு சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இன்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கொடுமை. அந்த கொடுமையை உடைக்கும் வண்ணம் பல கேள்விகளை தன் தாயிடம் ஒரு பெண் கேட்கிறாள். அம்மா, தெரியாதவரை புரியாதவரோடு சேர்ந்து நான் எப்படி வாழுவது என்று சொல்லி, தெரிந்தவர் புரிந்தவர் நான் அறிந்தவரோடு நான் பழகி பார்த்து பிடித்து நான் வாழும் வாழ்க்கை சரியா, அல்லது நீ கைகாட்டி எனக்கு அவரை தெரியாது, அவருடைய குணம் தெரியாது, சாதிக்காகவும் மதத்துக்காகவும் நீ அவரை என்னை ஏற்க சொல்கிறாய், அது சரியா என்று கேட்கிறாள். மிக சிறப்பான கேள்வி, பல பேருடைய உள்ளத்துள் எழுந்து கொண்டிருக்கும் கேள்வி. இதை நானும் கேட்கிறேன், இன்றும் பல பேரிடம் கேட்கிறேன். முகம் தெரியாத, அவருடைய குணநலம் தெரியாதவருடன் நாங்கள் அன்பாக பண்பாக பக்குவமாக நாங்கள் வளர்த்தெடுத்த எங்களுடைய பெண் குழந்தைகளை கையை பிடித்து கொடுக்கிறோமே எந்த நம்பிக்கையில் என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுகிறது. சங்க காலத்தில் திருமண வாழ்க்கை என்பது காதல் திருமணம் மட்டுமே என்றுதான் இருந்தது. பிற்காலத்தில் ஆரியன் வந்து எங்களுக்குள் புகுத்தி தங்களுடைய தவறான மனநிலைகளை எங்களுக்குள் புகுத்தி சாதி என்ற ஒரு வடிவத்தை கொண்டு வந்து திருமணத்துக்கு முன் பெண் கணவனை பார்க்க கூடாது, கணவன் மனைவி ஆகும் முன்னர் இருவரும் சந்திக்க கூடாது என்று சொல்லி தவறான ஒரு வழிக்குள் எங்களை நிர்பந்தப்படுத்தி இன்று வரை இல்லற வாழ்க்கையில் இன்பமின்றி வாழும் எத்தனையோ உள்ளங்களின் குமுறலையும் பேசியிருக்கிறார் இந்த ஆசிரியர். அது மட்டுமல்லாது பிள்ளைகள் தங்களை புரிந்து நடக்கிறார்கள் இல்லை என்று பெற்றோர்கள் வருந்துவது போல பிள்ளைகளும் வருந்துகிறார்கள். பெற்றோரும் பிள்ளைகளை புரிந்துணர்ந்து அவர்களுடைய வாதத்தின் உண்மைத்தன்மையை தெரிந்து அவர்களுடைய பக்கத்தையும் புரிந்து கொண்டு அவர்களினுடைய செயல்பாடுகள் சிலவற்றை நல்லவற்றை ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் கூறியிருக்கிறார். இப்படியான ஒரு சீரியஸான செய்திகள் இந்த நூலில் இருந்தாலும் பல இடங்களில் நான் மனம் விட்டு சிரித்த இடங்களும் இருக்கிறது. அதை நான் உங்களிடம் சொன்னால் சுவாரஸ்யம் போய்விடும். நகைச்சுவை என்பது வாழ்க்கையில் எல்லாரிடமும் இருக்கும். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் தான் அது நகைச்சுவையா அல்லது கேலியா கிண்டலா அல்லது அது ஒரு பொருளுக்கற்ற செய்தியா என்று போய்விடும். நூலாசிரியர் பல இடங்களில் கொடுக்கப்படும் விடயங்களை அல்லது 2 பேர் 3 நடக்கும் உரையாடல்களில் ஏற்படும் சின்ன சின்ன செய்திகளை கூட அது நகைச்சுவை அல்ல, வாழ்வியல் தான். ஆனாலும் அதை கேட்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் நகைச்சுவையாக இருக்கும் வண்ணம் சிறப்பாக எழுதியிருக்கிறார். நகைச்சுவைக்கு கூட குறைச்சல் இல்லாமல் தான் இருக்கிறது இந்த நூல். பல பேர் சொல்ல பயன்படும் எங்களுடைய வரலாற்று செய்திகளை, உண்மை சம்பவங்களை எந்த பயமும் இல்லாமல் நிமிர்ந்து நின்று கூறியிருக்கிறார் நவமகன். அதற்காக அவரை நாம் பாராட்டுகிறேன். இவரை போல அனைவரும் இருந்து விட்டால், உண்மைகளை உணர்ந்து விட்டால் எங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் என்பது உண்மை. அதே போல புலம்பெயர் நாட்டுக்கு உழைக்க வந்தவர் தன்னுடைய குடும்ப சுமையை மெல்ல மெல்லமாக இறக்கி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அதைவிட பெரிய ஒரு சுமை அவனுடைய தலையில் ஏறிவிட, தன்னுடைய பசிக்கு சரியான உணவில்லை, தன்னுடைய உடல் நலம் சரியில்லை, இந்த குளிருக்கான சரியான உடை அவனிடம் இல்லை. ஆனாலும் அதையெல்லாம் தன் மனதுக்குள் அடக்கி வைத்துக் கொண்டு அவனை தியாகி என்று சொல்வதா, அதைவிட வேறு ஏதாவது சொல்லிருந்தால் அதை கொண்டு குறிப்பிடக்கூடியவனாக இந்த புலம்பெயர் நாட்டில் பல மனிதர்கள் எங்களுடைய உறவுகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களை இந்த ஈழத்தில் வாழ்பவர்கள் புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு ஏக்கமும் உருவாகி இருக்கிறது இந்த நூலை வாசிக்கும் பொழுது. புலம்பெயர் நாட்டுக்கு உழைக்க வந்தவர்கள் பல பேரின் குமுறல்கள் இதுதான். வயதாகிவிட்டது, இன்னும் திருமணமாகவில்லை, பெற்றோர்கள் அதற்கான பேச்சை எடுக்கவில்லை என்று புலம்பும் ஆண்களின் மனநிலையையும் எடுத்து கூறியிருக்கிறார். இப்படியாக ஒரு ஆண் தன்னுடைய சுமையையும் பாரத்தையும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் சொல்லாமல், திருமணமான பின் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கும் தெரியப்படுத்தாமல் தன் மனதுக்குள்ளேயே வைத்து அழுத்தி அழுத்தி அந்த அழுத்தங்கள் எல்லாம் இறுதியில் எப்படி ஆகிவிடும் என்பது போல கூறப்படும் செய்தியும் சிறப்பு. இது ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும் நூலாக கூட எடுத்துக்கொள்ளலாம். தாங்கள் இப்படி வாழ்வதால் தமக்கும் இப்படி நடந்துவிடும் என்ற எண்ணப்பாட்டை தடை செய்யும் நூலாக,
ஐயையோ நானும் இப்படித்தான் இருக்கிறேனே, இனி நான் இப்படி இருக்கக்கூடாது, நானும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் என்னுடைய இன்ப துன்பங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டான் என்னுடைய சுமையும் என்னுடைய மன அழுத்தமும் குறையும் என்ற எண்ணப்பாட்டையும் இந்த நூல் எடுத்து கூறுகிறது. மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை புலம்பெயர் நாட்டில் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் போக்காளியை வாசியுங்கள். எங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் நாம் தான் என்பதை புரிய வைத்திருக்கும் நூல் இது. எங்களுடைய சுமைகளை, எங்களுடைய துன்பத்தை, எங்களுடைய வலிகளை பிறருக்கு கூறாமல் எனக்குள்ளேயே வைத்திருப்பது பெருந்தன்மை என்று நினைத்து இறுதியில் அந்த பெருந்தன்மையே அவருக்கு பெரும் நோயாக மாறுவதை எடுத்துரைக்கும் நூல் இது. அந்த ஆண்டில் வெளியான திரைப்படங்களின் பாடல்களையும் எடுத்து கூறியிருப்பது சிறப்பு. இது 90 வந்த திரைப்பட பாடல், இது இந்த ஆண்டு வந்த திரைப்பட பாடல் என்று சொல்லி அந்த ஆண்டில் வந்த திரைப்பட பாடல்களையும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துரைத்து கொண்டு போகிறார் கதாசிரியர். இவருடைய பேர் நவமகனாக இருந்தாலும் இவர் ஒரு நவரச கொண்ட ஒரு ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும். காரணம், நேர்மையான செய்திகளை எடுத்து கூறிய விதம், யாருக்கும் பயப்படாமல் இதுதான் உண்மை, தெரிந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டு செல்லுங்கள் என்ற அவருடைய உறுதியான செயல்பாடு, புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்த அத்தனை பேருடைய கதாபாத்திரங்களையும் அப்படியே தன் கதைக்குள் கொண்டு வந்த விதம், கோபம், ஆத்திரம், அன்பு, கருணை, காதல் என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மறைந்திருந்த விடயங்களை எடுத்து கூறிய விதம், போராட்டத்திற்கு நாங்கள் யாரும் எதிரி அல்ல, போராடும் விதத்திற்குத்தான் நாங்கள் எதிரி என்று கூறும் ஒரு அழகான செய்தி. போராட்டத்திற்கு உதவி செய்ய மனமில்லாத போதும் போராடி தோற்று அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மாவீரர்களுக்கும் மாவீரர் குடும்பத்தாருக்கும் பண உதவி செய்யும் ஒரு அன்பான மனப்பக்குவத்தை கொண்ட மாமனிதரையும் இதில் காட்டியிருக்கிறார். நாங்கள் யாரும் யாருக்கும் எதிரி அல்ல, எங்களுக்கு நடக்கும் நிகழ்வை வைத்துத்தான் நாங்கள் யார் யாருக்கு எதிரியாக மாறுகிறோம் என்பதையும் கூறியிருக்கிறார். நாட்டுக்காக போராடி மண்ணுக்காக போராடி கொண்டிருந்தவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறுகள், ஏற்ற தாழ்வு மனப்பான்மைகளால் இறக்கப்பட்டவர்கள் என்ற செய்திகளையும் எடுத்துரைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் இப்படி வாழுவது தவறு, இப்படி வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற அந்த எடுத்து கூறிய விதம், அதை எடுத்து கூறிய விதம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை வைத்தே அவர் சொல்லிக் கொண்டு போகும் பொழுது, நான் இப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிறேன், இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் இப்படித்தான் என் மனைவியோடு பேசுகிறேன், இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் இப்படி செய்தால் என் குடும்பத்திலும் இப்படியான தவறான விடயம் நடந்துவிடும் என்ற பல கருத்துக்களையும் எடுத்துரைத்துக் கொண்டு போகிறார் ஆசிரியர். ஆகவே வரலாற்று செய்தியாகவும் புலம்பெயர் நாட்டவர்களுடைய மனநிலையை எடுத்து கூறுவதாகவும், புலம்பெயர் நாட்டிற்கு நாங்கள் வந்த பின் மறுபடியும் போக முடியாமல் ஏக்கத்தில் தவித்து வாழும் பலருடைய மனங்களை புலம்பல்களையும் எடுத்து கூறும் நூலாகவும், ஈழச் செய்திகளை அறியாதவர்களுக்கு அறிய கொடுக்கும் நூலாகவும், புலம்பெயர் நாட்டில் குழந்தைகளை நாங்கள் பாரபட்சம் பார்க்காமல், ஆண் பெண் என்ற பேதம் பார்க்காமல் சரியான சமநிலையில் வளர்க்க வேண்டும், அவர்களை இறுக்கமாக பிடிக்க கூடாது, அதுக்காக திறந்தும் விடக்கூடாது. எங்களை பெற்றோர்கள் இறுக்கமாக பிடிக்கும் போது நாங்களும் மனம் வருந்தினோம், அது புலம்பெயர் நாட்டில் மட்டுமல்ல. ஆகவே பெற்றோர்கள் நண்பர்களாக இருந்தால் எந்த குழந்தையும் தவறு செய்யாது, அப்படியான தவறு செய்தால் அந்த குழந்தை பெற்றோரிடம் வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கவும் தயாராயிருக்கும் என்பதுதான் உண்மை. அதையும் கூறியிருக்கிறார் ஆசிரியர். இப்படியாக நான் கூறிக்கொண்டு போனால் இன்றைக்கு 1 மணி நேரம் இந்த நூலை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். ஆகவே போக்காளியை வாசியுங்கள், உங்களுடைய கருத்தை என்னோடு பரிமாறிக்கொள்ளுங்கள். இந்த நூலை பெற்று வாசிக்க விரும்புபவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஆசிரியரின் தொலைபேசி எண்ணை கொடுக்கிறேன், நீங்களே உங்களுடைய நூலை பெற்றுக்கொள்ளுங்கள். சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டில் கண்காட்சியும் நடக்க இருக்கிறது, புத்தக கண்காட்சி. அந்த கண்காட்சியில் இந்த நூலை நான் பரிந்துரைக்கிறேன். ஏற்கனவே அந்த நூல் அங்கு விற்கப்பட்டது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அங்கே இந்த நூலாசிரியரை பற்றி ஒரு சிறு குறிப்பு நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இயற்பெயர் நவரத்னம் கேதீஸ்வரன், யாழ் வேலணையில் பிறந்து நோர்வேயில் வசித்து வருபவர். 20வது வயதிலிருந்தே நவமகன் என்னும் புனைப்பெயரில் கவிதைகள், சிறுகதைகள் எழுதியதன் மூலமாக ஐரோப்பாவில் வெளியான சஞ்சிகைகள், பத்திரிகைகளில் அறியப்பட்டவர். போக்காளி இவருடைய முதலாவது நூல். அவர் ஒரு சிறுகதை தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இப்படியான சிறப்பு மிக்க இந்த நூலை கட்டாயம் எல்லாரும் வாசியுங்கள். வாசித்துவிட்டு என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் நீங்கள் நேரடியாக எனக்கு விமர்சனம் செய்யலாம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொரு வடிவம். நான் இந்த நூலை பார்த்த வடிவம் ஒன்று,
நீங்கள் இந்த நூலை பார்க்கும் வடிவம் வேறொன்றாக இருக்கலாம். ஆகவே ஈழத்து இலக்கியவாதி, புலம்பெயர் நாட்டில் 20 வயதிலேயே தன்னுடைய எழுத்து பணியை தொடங்கி இருக்கும் ஒரு அற்புதமான இளைஞனின் சிறப்பான நாவல் போக்காளி. இந்த நாவலுக்கு என்னை விட எத்தனையோ பெரும் இலக்கியவாதிகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு சிறியவள் என்றுதான் கூற வேண்டும். என்னுடைய கருத்தின் வாயிலாக இந்த நூல் பல பேர் கையில் தவழும் என்றால் அது எனக்கு கிடைத்த வரம் என்றுதான் கூற வேண்டும். நூலை படியுங்கள், கருத்தை தாருங்கள். இன்னொரு நூலுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.